How many sports people here? இங்க எத்தனை பேர் இந்த Raise of ஸ்போர்ட்ஸ்ல hands. இருக்கிறீங்க, விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க? Okay, quite a few hands. Pretty good. சில Pretty கைகள் good. உயர்ந்திருக்கின்றன. How many of you have ever run a race? இங்க எத்தனை பேர் ஓட்ட பந்தயத்துல நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க? You may say everyone who's been to school should have run a race. யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கிறோமோ எல்லாரும் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டிருப்போம். Am I right? So which is சரியா? practically majority of us here. அநேக பேர் நம்ம அந்த ஓட்ட பந்தயத்தில் கண்டிப்பாக கலந்து கொண்டிருப்போம். Well, I am not ashamed to admit that. எனக்கு இதை நான் ஒப்புக்கொள்வதில் எனக்கு எந்த ஒரு வெட்கமும் இல்லை. Sports and I are miles apart. எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் வெகு தூரம் எனக்கு அது ஆகவே ஆகாது. But what to do? I've been to school. ஆனா ஸ்கூலுக்கு போகிற நேரத்துல So as per the mandates, அது கண்டிப்பாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது without a choice, அது எனக்கு ஒரு வேறு வழியே இல்லை. our teachers would drag us to the start line of the running race. டீச்சர் எல்லாரும் கையை இழுத்து பிடித்து அந்த இடத்தில் வந்து நிற்கும்படியாக நம்மை நிர்பந்திப்பார்கள். And I'd have no interest whatsoever to run and get a prize. அந்த இடத்தில் ஓடி நான் பரிசு வெல்ல வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆர்வமும் எனக்கு இருக்காது. And no matter how well my dad knew that about me, என்னை குறித்து என்னுடைய தந்தை எப்படி புரிந்து கொண்டிருப்பார் என்பது எனக்கு தெரியவில்லை. no matter how well dad knew that about me, என்னை விட என்னுடைய தந்தை மிகவும் அதிகமாக புரிந்து கொண்டிருப்பார். year after year, ஒவ்வொரு வருடமும் every sports day, ஒவ்வொரு அந்த ஸ்போர்ட்ஸ் டே வரும் பொழுது he will be sitting there in that scorching sun. அந்த இடத்தில் அவர் உட்கார்ந்து என்னை பார்த்து கொண்டிருப்பார். Now they will put me on that start line of the race. அந்த ஓடுகிற இடத்தில் என்னை அந்த இடத்தில் நான் வந்து நிற்கும் பொழுது I don't care about the prize, அந்த பரிசை குறித்து எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. but I will still run the race ஆனாலும் அந்த ஓட்ட பந்தயத்தில் நான் கலந்து கொள்வேன். because I have to. ஏனென்றால் அது முக்கியமானதாக கண்டிப்பானதாக But there was இருக்கிறது. something else for me. அது எனக்கு வேறு ஒரு காரியம் அந்த இடத்தில் எனக்கு ஆர்வமாக Because at இருக்கும். the end of the race, அந்த ஓட்ட பந்தயம் முடிந்த my பின்பதாக classmates may be eyeing on the prize, first, second or third, or consolation. என் கூட ஓடுகிறவர்கள் எல்லாரும் நான் ஃபர்ஸ்ட் வரேனா செகண்ட் வரேனா தேர்ட் வரேனா என்ற பரிசு மேல் அவர்கள் கண்ணோக்கமா But இருப்பார்கள். as for me, ஆனால் எனக்கு I will run the race நான் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடி because at the finish line, அந்த முடிக்கிற இடத்திலே my teacher will have a spoonful of glucose for me. என்னை அந்த இடத்தில் என்னுடைய டீச்சர் அந்த குளுக்கோஸை ஒரு ஸ்பூன்ல வைத்து How கொண்டிருப்பார். many of your schools gave you glucose at the end of the finish line? அந்த ஓட்ட பந்தயம் முடிந்த பின்பதாக எத்தனை பேர் குளுக்கோஸ் சாப்பிட்டு இருக்கிறீர்கள்? Well, I met a teacher after the first service and she told me we don't do that anymore in our schools. இன்னொரு ஒரு டீச்சர் இப்படியாக சொல்லும் பொழுது எங்களுடைய ஓட்ட பந்தயத்தில் இதை நாங்கள் இப்பொழுது கொடுப்பதில்லை என்று Well, to சொன்னார்கள். everyone who crosses the finish line, அந்த இடத்தை அந்த ஓட்ட பந்தயத்தை எல்லாரும் முடித்து சென்ற பின்பதாக as soon as we land on the other side, அந்த அடுத்த பக்கம் சென்ற no பின்பதாக matter which place we came, எந்த இடத்தில் நான் வந்திருக்கிறோம் என்று they பார்ப்பதில்லை. would feed us a spoonful of அந்த glucose. குளுக்கோஸை ஒரு ஸ்பூன்ல எடுத்து எல்லோருக்கும் For கொடுப்பார்கள். me, that was at least the reason why I ran. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் அந்த குளுக்கோஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால் அந்த இடத்தில் நான் For ஓடுவேன். me, that was the reason why I went across to the finish அந்த line. இடத்தில் நான் ஓடி அந்த இடத்தை சென்றடைய வேண்டும் என்பதற்கான காரணம் இது For மட்டும்தான். some, their eyes were on the prize. ஆனால் சிலருக்கு அந்த பரிசை குறித்து அவர்கள் யோசித்துக் As for கொண்டிருப்பார்கள். me, my prize was a spoonful of ஆனால் glucose. எனக்கோ அந்த பரிசு அந்த குளுக்கோஸ் மட்டும்தான். If you've never run a race, நீங்கள் இப்படியாக ஓடாமல் or இருந்திருந்தால், if you ever have, நீங்கள் இப்படியாக ஓடாமல் இருந்திருந்தால், truth be told, இந்த உண்மை that என்னவென்றால் each one of us are running a race. நாம் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். Each one of us are running a race called life. வாழ்க்கை என்கிற அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். Even the Bible associates life with a இந்த race. வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது வாழ்க்கையும் ஒரு ஓட்ட பந்தயம் என்று The Bible சொல்லப்பட்டிருக்கிறது. says, I have fought the fight. நான் அந்த ஓட்டத்தை முடித்தேன். I have kept the faith. அந்த விசுவாசத்தை தரித்துக் கொண்டு And I have finished the
நான் எதை முடித்தேன், I have finished the அந்த race. ஓட்டத்தை முடித்தேன் என்று You see, in சொல்லப்பட்டிருக்கிறது. this race called life, இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்திலே we are all running. நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே Turn இருக்கிறோம். to somebody and say, we are all running. நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே We இருக்கிறோம். are all running this race called life. இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரும் ஓடிக்கொண்டே But the இருக்கிறோம். question ஆனால் is, கேள்வி என்னவென்றால், which is the prize you are running for? எந்த பரிசிற்காக நீங்கள் Where ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? are your eyes உங்களுடைய at? கண் எதன் மேல் இருக்கிறது? Which prize are you running எந்த for? பரிசுக்காக நீங்கள் Is it the ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? first, second, third consolation? அந்த முதல் 3 இடத்திற்காக நீங்கள் Or ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? is it something like the spoonful of அந்த glucose? குளுக்கோஸ் என்கிற வேறு ஒரு காரியத்திற்காக நீங்கள் What is the ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? prize for which you are running this race called இந்த life? வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் எந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக Many of ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? us have our eyes on these different prizes. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிசின் மேல் நாம் பார்வையை Some வைத்திருக்கிறோம். of our eyes are on this prize called money. இங்க பணம் என்கிற அந்த நோக்கத்தை, இந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிலர் Some ஓடுகிறீர்கள். of us have our eyes on this prize called influence. இங்க செல்வாக்கு என்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறீர்கள். This prize called wealth. இங்க செல்வாக்கு, அங்க சொத்து என்கிற அந்த பரிசை நோக்கி This ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். prize called possession. ஏதாவது ஒரு உடைமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று This ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். prize called position. இந்த ஸ்தானத்தை நான் அடைய வேண்டும் என்று We ஓடுகிறீர்கள். all have these different kinds of prizes in our minds and we've set our eyes on them. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது பல்வேறு விதமான பரிசை நம்முடைய மனதில் வைத்து நாம் So the ஓடிக்கொண்டிருக்கிறோம். question this morning is, which is the prize that you are running for? இந்த காலை வேளையில கேள்வி என்னவென்றால், எந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? Before you could answer to yourself, நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பதாக let's go to 1 Corinthians chapter 13 verse number 13. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் The எடுத்துக்கொள்ளலாம். Bible says these three things that remain: இந்த 3 காரியங்கள் தரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. faith, hope and love. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. Yet love surpasses them all. ஆனால் அன்பு இதை காட்டிலும் மேலானதாக Now நிலைத்திருக்கிறது. this is my favorite part, இதுதான் என்னுடைய முக்கியமான பகுதியாக where it says, இருக்கிறது. so above all else. எல்லாவற்றை காட்டிலும், Everybody say, so above all else. எல்லாவற்றை காட்டிலும், One more time, so above all else. எல்லாவற்றிற்கும் மேலானதாக Let love be the beautiful prize for which you run. அன்பு என்னும் அழகான பரிசிற்காக நீங்கள் ஓட வேண்டும் என்று Amen. This சொல்லப்பட்டிருக்கிறது. is the point of our meditation this இந்த morning. இந்த காரியத்தை குறித்து நாம் இந்த நேரத்தில் தியானிக்க Let போகிறோம். love. அன்பு, Turn to somebody and say, let love அன்பு என்று சொல்லுங்கள். be the beautiful prize for which you love. நீங்கள் ஓடுகிறதற்கான காரணம் அன்பு என்கிற அழகான பரிசாக I இருக்கட்டும். don't know up until this point what you were running for. இந்த நேரம் வரை நீங்கள் எதை குறித்து எதை யோசித்து ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. I don't know up until this point which prize your eyes were on. உங்களுடைய பார்வை, உங்களுடைய கண்கள் எந்த பரிசை நோக்கி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. But the word says, ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, so above all else, எல்லாவற்றிற்கும் மேலாக, so above every other prize, மற்ற எல்லா காரியத்திற்கும் மேலாக let love be the beautiful prize for which you run. நீங்கள் ஓடுகிறதற்கான காரணம் அன்பு என்கின்ற அழகான பரிசாக இருக்கட்டும். Amen. Let's go back to who we were meditating on. நாம் இந்த கடந்த வாரங்களில் யாரை குறித்து தியானித்தோம் என்பதை பார்க்க We've been போகிறோம். meditating on the story of Jacob யாக்கோபை குறித்து நாம் தியானித்தோம். from the point of his love at first sight moment. கண்டதும் காதல் கண்டதும் அந்த அன்பை குறித்து நாம் பார்த்து How he கொண்டிருக்கிறோம். loved Rachel ராகேலை எப்படி அவர் நேசித்தார், and wanted to have a hand in marriage, அந்த திருமண காரியம் வரைக்கும் அவர் என்னவெல்லாம் செய்ய and வேண்டியிருந்தது, made an agreement with the uncle that he will serve him for 7 years just to have her as wife. அவளை திருமணம் செய்வதற்காக 7 வருடம் தன்னை ஒப்பு Now கொடுத்தார். the Bible says the 7 years were just like a few days to Jacob 7 வருடமும் சில நொடி போல யாக்கோபுக்கு இருந்ததாக காணப்படுகிறது. because he loved her. ஏனென்றால் ராகேலை மிகவும் அன்பாக Now for நேசித்தான். 7 years, 7 வருடம் can we agree on this that Jacob had faith? அவனுக்கு விசுவாசம் இருந்தது. Did Jacob have faith for 7 years? யாக்கோபுக்கு அந்த 7 வருடம் விசுவாசத்தோடு இருந்தானா, Faith that his uncle will keep up with the agreements. அந்த ஒப்பந்தத்தை, அந்த தன்னுடைய
தன்னுடைய மாமனார் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. Faith that after all the hard work that he will finally have the love of his life as his wife. 7 வருடம் முடித்து தான் நேசித்து அவளை திருமணம் செய்வேன் என்கிற அந்த விசுவாசம் இருந்ததா? Do we agree that he had faith? நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? For 7 years, can we agree that he had hope? அவனுக்கு நம்பிக்கையும் 7 வருடம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். He had the hope of having her as his wife. அவர் தன்னுடைய மனைவியாக ராகேலை இந்த 7 வருடம் முடித்த பின்பதாக மாமனார் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது. He hoped on a beautiful marriage. ஒரு அழகான திருமணத்தை குறித்து அவன் நம்பிக்கையோடு இருந்தான். He must have hoped on establishing a beautiful family. ஒரு அழகான குடும்பத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை இருந்தது. Can we agree that he had hope for 7 years? என்னோடு கூட நீங்களும் அதை ஒப்புக்கொள்கிறீர்களா? Now did he have love? அவனுக்கு அன்பு இருந்ததா? Of course he did. அது உண்மையாகவே இருந்தது. That's why it felt like a few days. அதனால் மாத்திரமே 7 வருடம் சில மணி நேரமாக அவனுக்கு தெரிந்தது. Now at the end of 7 years, அந்த 7 வருடம் முடிந்த his பின்பு uncle deceives him. அவனுடைய மாமனார் அவனை ஏமாற்றினாரா? He's betrayed. அவனை கைவிட்டாரா? He's given the elder sister as wife and not Rachel. ராகேலை கொடுக்காமல் மூத்த சகோதரியை அவனுக்கு திருமணம் முடித்து Now what do you வைத்தார். think must have happened to the faith? அந்த விசுவாசத்திற்கு என்னவாயிற்று? It must be a little shaken. அது அசைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. Am I right? Do you agree with me? என்னோடு கூட நீங்கள் What do you ஒப்புக்கொள்கிறீர்களா? think should have happened to the hope? அந்த நம்பிக்கைக்கு என்னவாயிற்று? In a split second, it should have been shattered. அந்த நம்பிக்கையும் அந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. Am I right? Do you agree with me? என்னோடு கூட நீங்கள் But ஒப்புக்கொள்கிறீர்களா? what happened to love? ஆனால் அன்பிற்கு என்னவாயிற்று? Faith was shaken. அந்த விசுவாசம் அசைக்கப்பட்டது. Hope was shattered. நம்பிக்கை கலைக்கப்பட்டது. But love, ஆனால் அன்பு it remained. அது நிலைத்திருந்தது. It surpassed them both. அது எல்லாவற்றை காட்டிலும் மேலானதாக Amen. காண்பிக்கப்பட்டது. That is why அதனால் மாத்திரமே another 7 years, இன்னொரு 7 வருடம் Jacob runs all over again. மீண்டுமாக அந்த அன்பிற்காக 7 வருடம் ஓடுவதற்கு யாக்கோபு What தயாராகிறார். was the price he was running for? அவன் எந்த பரிசிற்காக ஓட்டப்பந்தயத்தில் இருந்தான்? Somebody help me. என்னோடு கூட நீங்கள் சொல்லுங்கள், யாராவது உதவி செய்யலாம். What was the price he was running for? எந்த பரிசிற்காக அவன் இன்னும் 7 வருடம் ஓட அவன் முயற்சி செய்தான்? It was love. அன்பு என்கிற Amen. காரியத்திற்காக. Hope was shaken. நம்பிக்கை அசைக்கப்பட்டது. Faith was shaken. விசுவாசம் அசைக்கப்பட்டது. But his love surpassed them both. ஆனால் அன்பு எல்லாவற்றை காட்டிலும் மேலானதாக That is நிலைத்திருந்தது. why அதனால் மாத்திரமே another 7 years, மீண்டுமாக இன்னொரு 7 வருடம் that love renewed that faith. அந்த அன்பு அந்த இடத்தில் புதுப்பிக்கப்பட்டதாக That love காணப்படுகிறது. renewed that hope. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பினால் புதுப்பிக்கப்பட்டது. And he ran again மீண்டுமாக ஓடுகிறார். for that beautiful prize called love. அன்பு என்கிற அழகான பரிசிற்காக மீண்டும் 7 வருடம் ஓடுகிறார். Amen. This morning, இந்த காலை வேளையிலே in your life, உங்களுடைய வாழ்க்கையில் in this race, இந்த your ஓட்டப்பந்தயத்திலே faith and your hope may be shaken. உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அசைக்கப்பட்டதாக காணப்படலாம். Your hope may be shattered. உங்களுடைய நம்பிக்கை குலைக்கப்பட்டதாக But காணப்படலாம். when your love surpasses them both, ஆனால் அன்பு இதை காட்டிலும் மேலானதாக இருக்கும் when your பொழுது, love still remains, அன்பு நிலைத்திருக்கும் பொழுது you will run all over again, இன்னும் மீண்டுமாக நீங்கள் ஓடுவீர்கள். and your faith and hope will be renewed. உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பின் மூலமாக புதுப்பிக்கப்பட்டதாக காணப்படும். Amen. This morning, இந்த காலை வேளையிலே you may be disappointed. நீங்கள் ஏமாற்றத்தோடு இருக்கலாம். You may be discouraged. நீங்கள் ஒரு முயற்சி இழந்தவராக You may இருக்கலாம். be shaken. நீங்கள் அசைக்கப்பட்டவராக You இருக்கலாம். may be shattered. நீங்கள் உடைக்கப்பட்டவராக இருக்கலாம். But let love be the beautiful prize for which you run. ஆனால் நீங்கள் அன்பு என்னும் அழகான பரிசிற்காக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. ஆமென். You got to choose to run on the race where the prize is love. நீங்கள் அன்பு என்கிற பரிசை பெறுவதற்காக நீங்கள் ஓட வேண்டும். We need to choose to run on the race where the prize is love. அன்பு என்கிற பரிசிற்காக ஓடுகிற பந்தயத்திலே நீங்கள் கலந்து கொள்ள Because வேண்டும். today everyone in the world is running இந்த உலகம் முழுவதுமாக ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஓடிக்கொண்டே on what is இருக்கிறார்கள். called the rat race. இங்க ராட் ரேஸ் என்கிற சொல்லப்படுகிறது அந்த ஓட்டப்பந்தயத்தில் உலகம் முழுவதுமாக Everyone you ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். see is running. எல்லோரும் And ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். in this rat race, இந்த ராட் ரேஸ் என்கிற சொல்லப்படுகிற பதத்திலே many are weary along the way. அது சோர்ந்து போகிறார்கள். Many are lost along the way. அவர்கள் தொலைந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
விடுகிறார்கள். Many forgot why they're even running. எதற்காக ஓடுகிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். Many don't even know which track they are supposed to run on. எந்த பாதையில் நான் ஓட வேண்டும் என்கிறதை கூட மறந்து விடுகிறார்கள். Many have just given up. They sat right there watching all others run by. மற்றவர்கள் ஓடுகிறதை பார்த்து இனிமேல் என்னால் முடியாது என்று அந்த இடத்திலே உட்கார்ந்து கொள்ளக்கூடும். In this rat race, many are wondering, how can I outrun the other? மற்றவர்களை காட்டிலும் நான் எப்படி முந்தி ஓட வேண்டும் என்பதை குறித்து யோசிக்கிறார்கள். In this rat race, many are wondering, am I good enough? நான் சரியாக செய்கிறேனா, சரியாக எல்லா காரியத்தையும் என்னால் செய்ய முடியுமா என்று Will I யோசிக்கிறார்கள். make it at the end of the race? நான் முடிவு வரைக்கும் என்னால் செல்ல முடியுமா? Will somebody else do better than me? என்னை காட்டிலும் அவர் சிறந்தவராக செய்கிறாரே. Will somebody else get that prize ahead of me? என்னை காட்டிலும் அவர் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள In போகிறார். this rat race, many are arrogant. இந்த ஓட்ட பந்தயத்திலே சிலர் திமிர் பிடித்தவர்களாக கூட In this இருக்கிறார்கள். rat race, many are prideful that only they can. அவர்கள் மாத்திரமே இந்த ஓட்ட பந்தயத்தில் வெல்லக்கூடும் என்று திமிர் பிடித்தவர்களாக, அகங்காரம் பிடித்தவர்களாக கூட In this இருக்கிறார்கள். rat race, many are envious and jealous of the other இந்த racers. பொறாமையோடும் போட்டியோடும் மற்றவர்களோடு கூட ஓடிக்கொண்டே In இருக்கிறார்கள். this rat race, many are frustrated. அவர்கள் தோய்ந்து போனவர்களாக மன அழுத்தத்தோடு How இருக்கிறார்கள். much longer are we to keep running? எவ்வளவு தூரம் நான் ஓட வேண்டும்? Many are complaining. அவர்கள் அங்கே முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். That is how people are on this rat race. இந்த ராட் ரேஸ்ல இப்படியாக மக்கள் ஓடிக்கொண்டே Today, இருக்கிறார்கள். God wants to ask you, தேவன் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க have you விரும்புகிறார். also been caught up in this rat race? இந்த ஓட்ட பந்தயத்திலே நீங்களும் இடித்து பிடித்துக் கொள்ளப்பட்டவர்களாக As இருக்கிறீர்களா? a child of God, தேவ பிள்ளைகளாக you and I got to beware of getting caught in this rat இந்த race. ஓட்ட பந்தயத்தில் நாமும் பிடித்துக் கொள்ளப்படுவர்களாக இருக்காமல் நாம் இங்க உணர்வோடு நாம் இருக்க It வேண்டும். is so easy to hop on this race with the world, இந்த உலகத்தோடு கூட ஓடுவது உங்களுக்கு சுலபமாக கூட where இருக்கலாம். the price at the end of it is fame, ஆனால் அங்கே அந்த இடத்தில் முழுவதுமாக நீங்கள் ஓடி முடித்த பின்பதாக where the price at the end of it is followers, நீங்கள் யாராவது உங்களை பின்னாக தொடர்வார்கள் என்பதற்காக நீங்கள் where the ஓடிக்கொண்டிருக்கலாம். price is more likes, அங்கே எப்படிப்பட்டதாக இருக்கிறது? where the price is more money, இங்க பணம் பொருளுக்காக ஓடிக்கொண்டவர்களாக where the இருக்கிறார்கள். price is much greater position. இந்த ஒரு பெரிய ஸ்தானத்திற்காக ஓடிக்கொண்டதாக It's இருக்கலாம். easy for you and I to be caught up in that rat race. இந்த ஓட்ட பந்தயத்திலே நாமும் இங்க எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் பிடித்தவர்களாக But இருக்கலாம். child of God, ஆனால் தேவ பிள்ளைகளே, are you choosing to run on the race இந்த ஓட்ட பந்தயத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமா? where the prize is love? அன்பு என்கிற பரிசிற்காக நாம் ஓட வேண்டும். Amen. Today we are going to say, God, தேவனிடத்தில் சொல்ல I போகிறோம். don't want to get caught in this rat race. இந்த மாதிரியான ஓட்ட பந்தயம் எனக்கு வேண்டாம். I don't want to run for any other prize but love. அன்பை தவிர வேறு எந்த ஒரு பரிசிற்காகவும் நான் ஓட If வேண்டாம். there is any other prize for which I am running, வேறு ஏதாவது ஒரு பரிசிற்காக நான் ஓடிக்கொண்டிருந்தால் shift my eyes, என்னுடைய பார்வையை நீங்கள் தள்ளி விடுங்கள். shift my focus. என்னுடைய கவனத்தை நீங்கள் தள்ளி If விடுங்கள். you are frustrated this morning, இந்த இடத்தில் நீங்கள் மன அழுத்தத்தோடு தொய்ந்து போனவர்களாக if you are இருந்தால், angry this ஒரு morning, கோபத்தோடு நீங்கள் if இருக்கலாம். you are burdened this ஒரு morning, பாரத்தோடு நீங்கள் if இருக்கலாம். you are envious this morning, இந்த இடத்தில் ஒரு பகையோடு வெறுப்போடு கூட நீங்கள் God இருக்கலாம். wants to shift your eyes on the prize, உங்களுடைய பார்வை, உங்களுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் திசை திருப்ப on விரும்புகிறார். this prize called love. அன்பு என்கிற அழகான பரிசை நோக்கி, You see, when you're running for this beautiful prize, இந்த அன்பு என்கிற அழகான பரிசிற்காக நீங்கள் ஓடும் பொழுது, this prize called love, அன்பு என்கிற பரிசிற்காக நீங்கள் ஓடும் it பொழுது, drives you to keep on running. நீங்கள் தொடர்ந்து ஓடுவதற்காக அது ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. When you run for this prize called love, அன்பு என்கிற அழகான பரிசிற்காக நீங்கள் ஓடும் பொழுது, it drives you to keep on running. இங்கே தொடர்ந்து ஓடுவதற்கு அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. There may be points in the race இந்த இடத்தில் சில இடங்கள் இருக்கலாம் where you ஓட்ட feel பந்தயத்தில். like giving up, நான் இதை கைவிட்டு விட வேண்டும் என்று நீங்கள் where you யோசிக்கலாம். feel like saying, I cannot do this any longer. இதுக்கு மேல் என்னால் இதை செய்ய முடியாது என்று நீங்கள் When you யோசிக்கலாம். feel like saying, I'm not made for this. இதற்கு நான் அங்கு உருவாக்கப்பட்டவன் அல்ல. When you feel like saying, I'm too weak at this point. இந்த இடத்தில் நான் மிகவும் பலவீனத்தோடு நான் இருக்கிறேன். When you feel like saying, I'm too weary at this point. இந்த இடத்தில் மிகவும் சோர்ந்து போனவனாக நான் I இருக்கிறேன். just want to give up. இதை நான் கைவிட்டு விட But when போகிறேன். you fix your eyes on this prize called love, அன்பு என்கிற அழகான பரிசை நீங்கள் அங்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தும்
செலுத்தும் பொழுது it's going to drive you to keep on running. இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு அது உற்சாகத்தை கொடுத்து தூண்டுகிறது. Many of you speak to us நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் பேசும் and பொழுது share with us how your families are struggling. உங்களுடைய குடும்பம் எப்படி போராட்டத்தோடு சவாலோடு இருக்கிறது என்பதை நாம் Both பார்க்கிறோம். parents are running day after day. பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை குறித்து The ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். children are running day after day. குழந்தைகளும் ஒவ்வொரு நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். There's a huge competition outside. வெளியிலே பெரிய ஒரு சவாலான சூழ்நிலை இருக்கிறது. It's a competition to just survive. அங்கே யார் அங்கே சரியாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு போட்டி இருக்கிறது. Father is running, mother is running, children are running. அப்பா ஒரு இடம் ஓடுகிறார், அங்கே மனைவி ஒரு இடம் ஓடுகிறார், பிள்ளைகள் ஒரு இடம் And ஓடுகிறார்கள். at the end of the day you figure out you don't even know why you are running anymore. ஆனால் அந்த நாளை முடிக்கும் பொழுது நான் எதற்காக ஓடுகிறேன் என்ற உணர்வு இல்லாமல் But when ஓடிக்கொண்டிருக்கிறோம். love is a price for which you run, ஆனால் அன்பு என்கிற அழகான பரிசிற்காக நீங்கள் ஓடும் பொழுது no matter how weary you get, நீங்கள் அதை எப்படி நீங்கள் புதுப்பிப்பீர்கள்? that price called love will keep strengthening you. அந்த அன்பு என்கிற அழகான பரிசு உங்களுக்கு மேலும் மேலும் பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். And you will keep on running. இன்னும் தொடர்ந்து நீங்கள் உற்சாகத்தோடு Amen. At ஓடிக்கொண்டிருப்பீர்கள். the end of the day, அந்த நாளை முடிக்கும் பொழுது at the end of a long tiring day, அந்த நாளை நீங்கள் அங்கே சோர்வோடு முடிக்கும் பொழுது when you are exhausted, நீங்கள் அந்த இடத்தில் சோர்ந்து காணும் பொழுது when you question every reason for existence, நான் எதற்காக வாழ்கிறேன் என்று கூட நீங்கள் யோசித்துக் why do I கொண்டிருக்கலாம். have to toil like this? இதை ஏன் நான் இப்படி செய்து கொண்டே இருக்க Why do I வேண்டும்? have to suffer like this? எதற்காக இந்த பாடை நான் அனுபவிக்க Why do வேண்டும்? I have to work this hard? இவ்வளவு கடினமாக நான் ஏன் உழைக்க The வேண்டும்? moment you see the faces of your loved ones, நீங்கள் அங்க வீட்டில் அங்க அன்பானவர்கள் நேசிப்பவர்கள் நீங்கள் பார்க்கும் you பொழுது realize this is the price for which you are running. இந்த அன்பானவர்களுக்காக இந்த அன்பின் அழகான பரிசிற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு The love of your children, தேவ பிள்ளைகளே, the love of your family. உங்களுடைய குடும்பத்தின் அன்பு When you receive that at the end of the day, அந்த நாள் முடிக்கும் பொழுது நீங்க அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் you பொழுது realize நீங்கள் அதை எதை this is a உணர்கிறீர்கள்? beautiful price for which I இந்த run. அழகான பரிசிற்காக தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் And you ஓடிக்கொண்டிருக்கிறேன். will keep on running. இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஓடுவதற்கு அது உற்சாகமாக இருக்கிறது. Amen. Don't lose heart. நீங்கள் இதயம் தொலைந்து போனவர்களாக This price காணப்பட called வேண்டாம். love தேவனுடைய அன்பு tells you that it's worth it. அது சரியானதாக பாத்திரமுள்ளத ஒரு ஓட்டமாக Amen. இருக்கிறது என்பதை It's சொல்கிறார்கள். worth the race. நீங்கள் அந்த இடத்தில் ஓடுவது உங்களுக்கு தகுதியானதாக பாத்திரமுள்ளதாக It's இருக்கிறது. worth the running. நீங்கள் ஓடுவது உங்களுக்கு பாத்திரமுள்ளதாக Amen. இருக்கிறது. Turn to somebody and say it's worth the race. அது நீங்கள் ஓடுவது தகுதியானதாகவும் பாத்திரமுள்ளதாகவும் If இருக்கிறது. you've come weary this morning, இந்த இடத்தில் நீங்கள் சோர்ந்து we want வந்திருந்தால் to pray with you. நீங்கள் இந்த நேரத்தில் நாம் If ஜெபிக்கலாம். you've come tired of running this morning, இந்த ஓட்டத்திலே ஓடி நீங்கள் we களைத்திருப்பீர்களானால் want to pray with you right now. உங்களோடு கூட இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க Just விரும்புகிறோம். lift your hands wherever you are உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தி, and say, Father God, அப்பாவே, I'm weary, God. நான் இந்த நேரத்தில் சோர்ந்து I'm போகிறேன். tired of running. நான் இந்த இடத்தில் களைத்து I may நிற்கிறேன். question why I'm running any longer. இன்னும் எதற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் But என்று கேள்வி Jesus, let கேட்கிறேன். this love ஆனால் இந்த அன்பு, be the beautiful price for which I இந்த love. அழகான பரிசிற்காக நான் Let ஓடிக்கொண்டிருக்கிறேன். this love drive me to keep on running. இன்னும் தொடர்ந்து ஓடுவதற்கு இந்த அன்பு என்னை உந்தி தள்ளட்டும். Let this love be the reason why I will never give up. இந்த அன்பிற்காக, இந்த பரிசிற்காக நான் ஒருபொழுதும் இதை கைவிட்டு விட Dear மாட்டேன். mother, you may have felt like giving up long time ஒரு ago. அம்மாவாக நீங்க எப்பொழுதோ கைவிட்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். Dear father, you may have realized that you wanted to give up a long time ago. எப்பொழுதோ நான் இதை கைவிட்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். But it may be your wife's face. அது உங்களுடைய மனைவியின் முகமாக It may be your இருக்கலாம். husband's face. உங்களுடைய கணவனின் முகமாக It may be your இருக்கலாம். parents' உங்களுடைய face. பெற்றோர்களின் முகமாக It may be இருக்கலாம். your children's உங்களுடைய face குழந்தைகளின் முகமாக that இருக்கலாம். makes you keep on running. இன்னும் தொடர்ந்து இவர்கள் முகத்திற்காக நான் ஓடிக்கொண்டே This இருக்க morning வேண்டும். God is here to acknowledge you தேவன் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு and சொல்லுகிறார். say, my daughter, my son, you are running the right race. மகனே, மகளே, நீ சரியான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று Do தேவன் not give சொல்லுகிறார். up halfway. இந்த நேரத்தில் என் கைவிட்டு விட வேண்டாம் Do என்று not சொல்லுகிறார். quit. Let this love drive you to keep on running. இந்த அன்பு இன்னும் தொடர்ந்து ஓடுவதற்கு உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் Let this சொல்லுகிறார். love remind you this morning இந்த அன்பு உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவு கூறட்டும். that this race is worth it. நீங்கள் ஓடுவது சரியான ஓட்டம் என்று சொல்லட்டும். Amen. ஆமென்.
When love is a beautiful prize for which you love. நீங்கள் ஓடுவதற்கான காரணம் அன்பு என்கிற When it அழகான பரிசாக is a இருக்கட்டும். beautiful prize for which you love. இந்த அழகான பரிசாக நீங்கள் It இருக்கட்டும். keeps you focused. அது சரியான கவனத்தோடு நீங்கள் இருக்க உதவி செய்யும். It doesn't allow you to go off track. நீங்கள் வேறு ஒரு பாதையில் செல்லும்படியாக அது உங்களை அனுமதிக்காது. Amen. It doesn't allow you to fix your eyes on anything else. வேறு ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணோக்கமாக இருப்பதை இது அனுமதிக்காது. Today, if you are questioning, am I going off track? நான் சரியாக போகிறேனா, சரியான பாதையில் செல்லுகிறேனா என்கிற Am I எண்ணம் losing இருக்கலாம். my direction? என்னுடைய பாதையை நான் சரியாக சென்று Which கொண்டிருக்கிறேனா, track should I keep on? எந்த பாதையில் நான் சென்று கொண்டு இருக்க If you வேண்டும்? are questioning all of that, நீங்கள் இப்படியாக கேள்வி கேட்டுக்கொண்டே God இருக்கலாம். wants you to run தேவன் உங்கள் காரியத்தை ஒரு with your கேட்கிறார். eyes fixed on this prize called love. அன்பு என்கிற அழகான பரிசை நோக்கி உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்தி நீங்கள் ஓட When வேண்டும். you do that, நீங்கள் அதை செய்யும் பொழுது you are going to stay நீங்கள் focused. சரியான கவனத்தோடு ஈடுபாடோடு You are இருப்பீர்கள். not going to be swayed by anything எந்த else. ஒரு காரியமும் உங்களை திசை திருப்பாது. You are not going to be swayed by anyone else. யாரையும் உங்களை திசை திருப்ப முடியாது. No one else will get your attention. யாரும் உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க முடியாது. No one else will get your effort. உங்களுடைய பிரயாசங்களை யாரும் அந்த இடத்தில் உதறி தள்ளிவிட It முடியாது. will keep you focused. அந்த இடத்தில் நீங்கள் கவனத்தோடு ஈடுபாடோடு நீங்கள் இருக்கலாம். Amen. When love is a beautiful prize for which you run, அன்பு என்கிற அழகான பரிசிற்காக நீங்கள் ஓடும் பொழுது it leaves you fulfilled. அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கிறது. Let me explain that. அதை நான் உங்களுக்கு You விவரிக்கட்டும். see, after you run a race, நீங்கள் உங்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட at the வேண்டும் end என்றால், of a race, அந்த ஓட்டப்பந்தயம் they முடிந்த will பின்பதாக give you a trophy ஏதாவது ஒரு வெற்றி கோப்பையை உங்களுக்கு or டிராஃபியை a கொடுக்கலாம், medal. ஒரு மெடல் கொடுக்கலாம். And in that moment, அந்த நேரத்திலே they place you on 1, 2, 3, and whatever that stage is. நீங்க அந்த ஸ்டேஜ்ல 1, 2, 3 ஏதாவது ஒரு இடத்தில் You இருக்கலாம். stand and you lift up your trophy. அந்த டிராஃபியை நீங்கள் இப்படி உயர்த்தி You காண்பிக்கலாம். smile, gleaming with joy, with pride. சந்தோஷத்தோடு அந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடி And கொண்டிருக்கலாம். for a moment, you bask in all the glory. ஆனால் அந்த ஒரு நிமிடத்திலே, அந்த ஒரு நொடியிலே அந்த மகிமை எங்கே போனது? Your ego is boosted. உங்களுடைய கர்வம் அந்த இடத்தில் இன்னும் அதிகமாக You feel so காணப்படலாம். good about yourself. உங்களை குறித்து நீங்களே நான் இப்படிப்பட்டவள் என்று You can யோசிக்கலாம். draw all attention upon yourself. மற்ற கவனம் எல்லாம் உங்கள் மேல் இருக்கலாம். Everybody cheers for you, hoots for you, claps for you. எல்லாரும் எனக்காக கைத்தட்டுகிறார்கள், உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் You நினைக்கலாம். take pictures, you post it, you show it நீங்கள் off. போட்டோ எல்லாம் எடுத்து நீங்கள் அநேக பேருக்கு பகிர்ந்து கொள்ளலாம். And then you go home, you place it on a shelf. நீங்கள் வீட்டிலே போய் அந்த ஷெல்ஃப்ல அதை You may வைக்கிறீர்கள். look at it a couple of days. நீங்கள் 2 நாள் அதை A பார்க்கலாம். few days pass by. சில நாட்கள் கழிந்த You பின்பதாக forget its existence. நீங்கள் அதை மறந்து A போகிறீர்கள். few days pass by. சில நாட்கள் முடிந்த It பின்பதாக is just dusting away there. அது அந்த இடத்தில் தூசியோடு And then a இருக்கிறது. while passes by. இன்னும் அதிகமான நாட்கள் கடந்து போன You're even பின்பதாக okay to discard it because it's useless அது now. இன்னும் இதற்கு மேல் இதற்கு பயனில்லை என்று நீங்கள் அதை தூக்கி போடலாம். Many of the prizes we are running for are just like இந்த that. தூசி படிந்த ஒரு பரிசுகளுக்காக தான் அநேகர் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Momentarily, it makes us feel so good when we lift up that prize. அந்த பரிசை நீங்கள் தூக்கி காண்பிக்கிற நேரம், அந்த நொடி பொழுது அந்த கணமாத்திரம் தான் அதற்கு மகிமை இருக்கிறது. Momentarily, we get all the glory. எல்லாவற்றையும் அந்த மகிமையான காரியங்களை அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்கிறோம். Momentarily, we get all the attention. அந்த நொடி பொழுதுல எல்லா கவனமும் நம்மேல் இருக்கிறது. Momentarily, we get all the joy out of அந்த it. நேரத்திற்கு மட்டுமே அந்த சந்தோஷம் And நிலைத்திருக்கிறது. only a matter of time, ஆனால் அதற்கு பின்னால் நான் பார்க்கும் it பொழுது starts dusting away. அது அந்த இடத்தில் தூசி படிந்த ஒரு பரிசாக It இருக்கிறது. starts rotting அது away. எந்த இடத்தில் துருபிடித்ததாக காணப்படுகிறது. That's what this prize of the world does for இந்த us. உலகம் கொடுக்கிறான பரிசு இப்படி தூசி படிந்ததாக, கரை படிந்ததாக When you இருக்கிறது. achieve something in the இந்த world, உலகத்தில் நீங்கள் ஏதாவது சாதித்திருக்கலாம். when you achieve this position that you were eyeing for, இந்த ஸ்தானத்தை நான் அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அதை when சாதித்திருக்கலாம். you achieve this post that you were running for, இந்த ஒரு காரியத்திற்காக தான் நான் ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் when you get ஓடிக்கொண்டிருக்கலாம். that status you are going for, அந்த ஒரு ஸ்தானத்தை நிலையை நீங்கள் அடைந்த when you பின்பதற்காக, get
get that house that you are running for. நீங்கள் எதற்காக ஓடினீர்கள்? அந்த வீட்டை பெற்றுக்கொண்ட பின்பதற்காக. Momentarily it all feels good. அந்த நொடி பொழுதே அந்த கணம் மட்டுமே அதை நீங்கள் யோசித்துக் When you get கொண்டிருப்பீர்கள். the fitness, the good looks that you were running for. அந்த நேரத்தில் நான் சரியாக இருக்க வேண்டும், சரியாக காண வேண்டும் என்று It's ஓடிக்கொண்டிருக்கிறோம். only a matter of time. அந்த அந்த நேரத்திற்கு மாத்திரமே அது மகிமையாக And in இருக்கலாம். time it leaves you empty all over again. ஆனால் மீண்டுமாக பார்க்கும் பொழுது ஒரு வெறுமை காணப்படுகிறது. In time it leaves you lonely all over அந்த again. நேரத்தை கடந்து சென்ற பின்பதாக பார்க்கும் பொழுது ஒரு தனிமை உங்களை In ஆளப்படுகிறது. time it leaves you lost all over again. மீண்டுமாக நீங்கள் பார்க்கும் பொழுது நான் தொலைந்தவனாக காணப்படுகிறேன் என்று In யோசிக்கலாம். time it leaves you thirsty all over அந்த again. நேரத்தில் நீங்கள் இன்னும் அதிகமான தாகத்தோடு கூட இருக்கலாம். Somebody else gets a bigger prize than you. அதை காட்டிலும் நான் பெற்றதை காட்டிலும் இன்னொருவர் இன்னும் அதிகமான பெரிய பரிசை பெற்றுக்கொண்டாரே. Somebody else makes more money than you. என்னை காட்டிலும் அவர் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறாரே. Somebody else gets a greater position than you. என்னை காட்டிலும் அதிகமான பதவி அவருக்கு கிடைத்தது. Somebody else gets a bigger house than you. என்னை காட்டிலும் பெரிய வீடு அவருக்கு இருக்கின்றது. Somebody else looks better than you. உங்களை காட்டிலும் அவர் சிறந்தவராக நீங்கள் பார்க்கலாம். Suddenly your prize has lost all its meaning. உடனடியாக அந்த இடத்தில் உங்களுடைய பரிசின் மகிமை இழந்து போகிறது. After a point, success just dusts away on the shelf. ஒரு காலகட்டத்திற்கு பின்பதாக நீங்கள் சாதித்த வெற்றியான காரியங்கள் எல்லாம் தூசி படிந்ததாக, கரை படிந்ததாக But இருக்கிறது. as for love, ஆனால் அன்பை நீங்கள் it பார்க்கும் cannot பொழுது stand against any of that prize. எந்த ஒரு பரிசிற்கும் ஈடு இணையாக அன்பு இருக்க Because முடியாது. it is love அன்பு and only love அன்பு மாத்திரமே that will stand forever. அது எப்பொழுதுமே நிலைத்திருக்கிற ஒரு பரிசாக Amen. இருக்கிறது. It will leave you fulfilled forever. எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலும் மனநிறைவோட இருக்க செய்யும். When my time on earth is done இந்த உலகத்தில் என்னுடைய நாள் முடிந்து and வரும் I'm பொழுது no longer physically here, நான் இங்க இடத்தில் சரீர பிரகாரமாக இல்லை my என்றாலும் success will rot on the shelf. ஆனால் அந்த இடத்தில் அந்த கரை படிந்த அந்த பரிசை காட்டிலும் என்னுடைய My அன்பு, money will no longer be mine, என்னுடைய பணம் பொருள் என்னுடையதாக but இருக்காது. the love that I leave behind ஆனால் நான் விட்டு சென்ற அந்த அன்பு will be the love that I will leave behind. அது எப்பொழுதுமே அந்த இடத்தில் நிலைத்திருக்கிற அன்பாக So இருக்கிறது. child of God, தேவ பிள்ளைகளே, what is this prize that you are running after? நீங்கள் எந்த ஒரு பரிசிற்காக நீங்கள் At ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? the end of the day, அந்த நாள் முடிந்த if in your பின்பதாக family உங்களுடைய குடும்பம் there is no love, அன்பு இல்லாமல் if இருந்தாலும் at the end of the day அந்த நாளை நீங்கள் முடிக்கும் in your பொழுது marriage உங்களுடைய there திருமணத்தில் is no love, அன்பு இல்லாமல் if இருந்தால் at the end of the அந்த day நாளை நீங்கள் முடிக்கும் between பொழுது parents and children there is no love, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு அன்பு இல்லை என்றால் why are we even running? எதற்காக நாம் ஓடுகிறோம் என்று நீங்கள் யோசிக்கலாம். We got to question that. அந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாம். Maybe you've run so far, நீங்கள் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கலாம். maybe you've run so intentionally, ஒரு நோக்கத்தோடு ஒரு கவனத்தோடு நீங்கள் but you ஓடிக்கொண்டிருக்கலாம். run after some other prize. வேறு ஒரு பரிசிற்காக நீங்கள் Maybe you ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். run after success. நீங்கள் வெற்றியை குறித்து நீங்கள் Maybe you ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். run after money. ஒரு பணத்திற்காக நீங்கள் And ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். today your family is suffering because of that. அதற்காக உங்களுடைய குடும்பம் அங்கே பாடு Maybe அனுபவித்துக் your கொண்டிருக்கிறது. children are suffering because of that. உங்களுடைய குழந்தைகள் அங்க பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். They don't get daddy's love anymore. அப்பாவின் அன்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கவில்லை. They don't get mama's love anymore. அம்மாவின் அன்பு அந்த குழந்தைக்கு All கிடைக்கவில்லை. they know is mom and dad are just running. அவர்கள் அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளை பொறுத்தவரை ஓடிக்கொண்டே And they இருக்கிறார்கள். simply run along. அவர்களும் சேர்ந்து Well, what is ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். the price which you are running for? நீங்கள் ஓடுகிறதற்கான காரணம் அந்த பரிசு என்ன? Because every other price but love அந்த அன்பை காட்டிலும் one மற்ற day பரிசுகள் will dust away on the shelf. அது அந்த ஷெல்ஃப்ல துருப்பிடித்து கரை படிந்ததாக இருக்க What is the போகிறது. price that you are running for? நீங்கள் எந்த பரிசிற்காக You ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? see, at the end of that running race, அந்த ஓட்டத்தை முடிந்த பின்பதாக regardless of which place you came, நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, everybody got that spoonful of glucose. அந்த எல்லோருக்கும் அந்த குளுக்கோஸ் அந்த இடத்தில் கிடைத்துக் You கொண்டிருந்தது. see, with God, தேவனிடத்தில் love is not a prize to win.
நீங்கள் பரிசை நீங்கள் வெல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். But as long as you get there to the finish line, நீங்கள் அந்த முடிவு அந்த கோட்டை நீங்கள் தொடும் பொழுது He will be waiting அவர் உங்களுக்காக காத்து with a கொண்டிருக்கிறார். heart full of love. அன்போடு கூட நிறைந்த இருதயத்தோடு காத்து It is கொண்டிருக்கிறார். not a prize for you to win. நீங்கள் அதை வெல்ல வேண்டிய அவசியம் You இல்லை. just got to run the race. நீங்கள் அந்த பாதையில் அந்த ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும் என்று அவர் And at விரும்புகிறார். the end of the race, அந்த அந்த ஓட்டப்பந்தயத்தை முடிந்த if பின்பு God cannot run to you and hug you with a heart full of love, இருதயம் முழுவதுமாக அன்போடு கூட தேவன் உங்களை அங்க அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். why are you even running this race? எதற்காக இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடுகிறீர் என்று கேள்வி I கேட்கும் gotta பொழுது ask myself every day. ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை நான் At கேட்கிறேன். the end of my race, இந்த ஓட்டத்தை ஓடி முடித்த will my பின்பு heavenly Father இந்த பரமபிதா என்னோடு கூட வந்து run with His heavenly robes, இந்த இடத்தில் கூட அவர் மகிமையாக வருகிறார். hug me and lift me என்னை அங்கே கட்டி அணைத்து அவர் தூக்கி with a விடுகிறார். heart full of love? அன்பான இருதயத்தோடு அன்பு நிறைந்த இருதயத்தோடு அவர் என்னை Well, கட்டி அணைக்கிறார். that's the beautiful prize அந்த அழகான பரிசிற்காக நான் ஓட for விரும்புகிறேன். which I run. அதற்காக நான் ஓட You gotta விரும்புகிறேன். ask yourself that this உங்களை morning. இந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறேன். Amen.